Hi friends, welcome to Mrs. Stitch Blouses. நம்ம வந்து இந்த பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்கேல் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்கேல்னா என்ன, இதை வந்து நம்ம எப்படி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல்லா இந்த பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்கேல் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்லீவ் மார்க்கிங் வந்து பண்ண போறோம். இதை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நெக்கோட கர்வ்ஸ் மார்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆம்ஹோல் கர்வோட அந்த கர்வ் வந்து நல்லா நீட்டா வரணுன்றதுக்காக இந்த ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்லீவோட கர்வ்ஸ்க்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் எல்லா இடத்துலையும் சீம் மார்க்கிங் பண்றதுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்து மார்க்கிங் பண்ணி அதுக்கு சீமும் எப்படி வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்றது அப்படின்றது தான் டீட்டெயில்டா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லீவ் வந்து மார்க் பண்றதுக்கு எனக்கு 4 மெஷர்மெண்ட்ஸ் தேவை. ஒன்று ஸ்லீவோட லென்த்து, அடுத்து வந்து ஸ்லீவ் ரவுண்டு, அடுத்து ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட், அடுத்து செஸ்டோட மெஷர்மெண்ட். ஸோ இந்த 4 மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போறோம். ஸோ இந்த 4 மெஷர்மெண்ட் நான் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், எந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்லீவ் மார்க் பண்ண போறேன் அப்படின்றத அடுத்து நீங்க க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த் வந்து நான் 5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். அடுத்து வந்து ஸ்லீவ் ரவுண்டு, இது வந்து 12 இன்ச்சஸ். அடுத்து வந்து ஆர்ம் ஹோல், இது வந்து 16 இன்ச்சஸ். அடுத்து வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் 36. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, ஸ்லீவ் தானே வரைய போகிறோம், இதுக்கு எதுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவ் வரைவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் இல்லாமல் வெறும் ஸ்லீவ் மட்டும் மார்க் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு இந்த பேட்டர்ன் மாஸ்டரை நம்ம வந்து இந்த இடத்துல அலைன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட போகிறேன். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போடுவீங்களா, அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி முன்ன பின்ன கிராஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல் ஸ்கேல் இருக்கிறனால இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து என்னோட பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரில் கரெக்டாக இந்த பேப்பரோட ஃபோல்டு இருக்குல்ல, இந்த இடத்துல வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வெறும் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண போறனால பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணல. நீங்க வந்து பேப்பர் ஃபோல்டு பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைன் போடுறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ எடுத்துருங்க. இந்த லைன் தான் வந்து எனக்கு ஸ்லீவோட எண்டிங். சரியா? ஸோ இந்த எண்டில் இருந்து ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்குவோம். எனக்கு வந்து ஸ்லீவ் லென்த் வந்து 5 இன்ச்சஸ். ஸோ 5 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு விஷயம் நம்மளுக்கு ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு தேவை. ஒன்று வந்து ஆர்ம் ஹோல் டெப்த், இன்னொன்று வந்து ஆர்ம் ஹோல் லென்த். ஸோ ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் பை 12. ஆர்ம் ஹோல் லென்த்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் பை 2 மைனஸ் 1 இன்ச். ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் டெப்த் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வரும். ஆர்ம் ஹோல் லென்த் அப்படின்றது இங்க இருந்து இங்கே வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலாவில் வச்சு மார்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கர்வ்ஸ் வந்து கரெக்டாக வரும். நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது ஃபிட்டிங் நல்லா வரும். ஸோ எனக்கு வந்து இங்கே செஸ்ட் சைஸ் வந்து 36. அப்போ எனக்கு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 36 டிவைடட் பை 12 போட்டால் 3 இன்ச்சஸ் வரும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த் வந்து ஆர்ம் ஹோல் பை 2 மைனஸ் 1 இன்ச் போட்டிருக்கேன்னா, இதுக்கு வந்து எனக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் 16 டிவைடட் பை 2 போட்டு மைனஸ் 1 இன்ச் போடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7 இன்ச்சஸ் வரும். அப்போ என்னோட ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 3 இன்ச்சஸ், என்னோட ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 7 இன்ச்சஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை தான் நான் இந்த ஸ்லீவ்ல மார்க் பண்ண போறேன். இப்போ வந்து இது ஸ்லீவோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து ஸ்லீவோட எண்டிங் பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும் இங்க இருந்து இந்த இடத்துல நான் வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ண போறேன். ஸோ இங்க இருந்து நான் இன்ச் டேப்பை வைக்கிறேன். 3 இன்ச்சஸ் எங்கே வருதோ அந்த 3 இன்ச்சுக்கு நேராக ஒரே ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் நான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்துல இருந்து இங்கே ஸ்ட்ரைட்டா 7 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ம் ஹோல் லென்த். ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டா ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி, அதாவது இந்த இடத்துல கரெக்டா அந்த எல் ஸ்கேல் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுங்க. நான் மார்க் பண்ணது பாருங்க கீழே இருக்கு. இப்போ இந்த ஸ்கேல் வைக்கும்போது தான் நம்மளுக்கு இது கோணலா இருக்குன்றதே தெரியுது. ஸோ இந்த இடத்துல கரெக்டா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த 7 இன்ச் இங்க வருதா, இதுதான் நம்மளோட ஆர்ம் ஹோல் லென்த். அடுத்து வந்து நம்ம என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லீவோட ரவுண்டு. எனக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து 12 இன்ச்சஸ். 12 டிவைடட் பை 2 போட்டால் 6 வரும். ஸோ இங்கே வந்து நம்ம 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். ஏன் டிவைடட் பை 2 போடுறோம் அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 12 இன்ச்சு. இங்கே வந்து பேப்பர் பேட்டர்ன் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுப்போம், ரெண்டாக ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ ரெண்டாக ஃபோல்டு பண்ணுறதுனால ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு 12 இன்ச்சஸ்க்கு நான் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன்.
அவ்வளவுதான். இப்ப ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோலோட லென்த் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம லாஸ்டா பண்ண போறது என்னன்னா, நம்மளோட மெயின் பிக்சர் இதுதான். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லீவோட கர்வ்ஸ் வந்து டிரா பண்ண போறோம். மெயினா வந்து ஸ்லீவோட கர்வ்ஸ் டிரா பண்ணும்போது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக் ப்ரொசீஜரே இல்லாம டைரக்டா இப்படி கையிலேயே வந்து கர்வ் டிரா பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஸ்லீவோட கர்வ்ஸ் டிரா பண்ணும்போது இந்த இடத்துல, அதாவது ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் கண்டிப்பா இருக்கணும். எந்த ஸ்லீவா இருந்தாலும் 1 இன்ச் வந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கர்வ்ஸோட எண்டிங் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் இருக்கணும். இந்த கர்வ்ஸ் வந்து இன்க்ளைண்டா இங்க வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இந்த 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே கர்வ்ஸ் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கணும். இதை வந்து நீங்க மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. எந்த ஸ்லீவ் மார்க் பண்ணாலும் இந்த மாதிரியே இந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது வந்து என்னோட ஆர்ம் ஹோல் லென்த்தோட எண்டு. அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கிறதுக்காக நான் இங்க ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல டைரக்டா கர்வ்ஸ் வரையாம ஒரு சின்ன டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இந்த டெக்னிக் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட எல்லா ஸ்லீவ்ஸுமே உங்களுக்கு கர்வ்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். சரியா? இந்த இடம் இருக்குல்ல, இங்க வந்து நம்மளோட ஸ்லீவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவோட எண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கர்வ்ஸோட எண்டிங் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் நான் வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ண போறேன். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜஸ்ட் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. ஒரு லைன் மட்டும் டிரா பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லைன் இருக்குல்ல, இங்க நான் வந்து இன்ச் டேப் வச்சிருக்கேன். எத்தனை இன்ச் இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் கிட்ட அப்படியே கை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டா பிடிச்சிக்கோங்க. இந்த இன்ச் டேப் வந்து அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணுங்க. கரெக்டா இந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. இந்த இன்ச் டேப் எங்க வந்து அந்த ஃபோல்டிங் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த லைனுக்கு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இந்த லைன் இந்த இடத்துக்கும் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்சும் மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சும் மார்க் பண்றேன். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு. 1/2 இன்ச் அப்படின்றது வந்து 0.5, 1/4 இன்ச் அப்படின்றது வந்து 0.25. ஸோ மார்க் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து நம்ம கர்வ்ஸ் வரைய போறோம். இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கர்வ்ஸ் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஸ்கேலோட ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல மேட்ச் ஆகணும். அடுத்து வந்து இந்த பாயிண்ட்ல மேட்ச் ஆகணும். அடுத்து இந்த எண்டில் மேட்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேலை வந்து இப்படி வந்து நீங்க டேர்ன் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணி வச்சு பாருங்க. ஸோ எங்க வச்சா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. அந்த இடத்துக்கிட்ட நீங்க வச்சுட்டு அப்படியே வந்து உங்களோட கர்வ்ஸை வந்து நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ பாருங்க, நான் இந்த ஸ்கேலை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றேன். எனக்கு வந்து இப்போ இந்த பாயிண்ட்டும் ஸ்கேல்ல டச் ஆகுது, இந்த பாயிண்ட்டும் ஸ்கேல்ல டச் ஆகுது, அதே மாதிரி இங்க உள்ள பாயிண்ட்டும் ஸ்கேல்ல டச் ஆகுது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு கரெக்டாக டச் ஆகுது. இப்போ இந்த இடத்துல டைட்டா பிடிச்சிட்டு நீங்க வந்து உங்களோட கர்வ்ஸை வந்து அப்படியே டிரா பண்ணிடலாம். இப்போ வந்து பேக்கோட ஸ்லீவ் கர்வ் வந்து ரொம்ப அழகா நம்ம வந்து வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்டோட கர்வ் வந்து டிரா பண்ண போறோம். ஸோ ஃப்ரண்ட் கர்வ்க்கு என்ன பண்ணணும்னா, கீழே ஒரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் 1/4 இன்ச்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் இந்த நம்மளோட இந்த மிட் பாயிண்ட்ல ஒரு கீழே ஒரு பாயிண்ட் வச்சோம்ல, இது ரெண்டும் மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் கர்வ்க்கு வந்து நம்ம அப்படியே டைரக்ட் கர்வ் வந்து வரைய முடியாது. நம்ம இந்த மாதிரி டபுள் த கர்வா தான் நம்ம வரைய முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிருந்து அப்படியே ஒரு கர்வ் வரைஞ்சு இந்த இடத்துல டச் ஆகுற மாதிரி வரைஞ்சுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் கர்வ் வரைஞ்சிட்டேன். அடுத்த கர்வ் வரைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே இந்த பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்கேலை அப்படியே வந்து அடுத்த சைடு அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ல திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி இல்லாம லைட்டா ஒரு ஸ்லைட் கர்வ் வர மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு, உங்களுக்கு இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஒரு 1/2 இன்ச்ல ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்டும் உங்களோட அந்த 0.25 இருந்ததுல இந்த மிட் பாயிண்ட் கீழே, அதுவும் மேட்ச் ஆகுற மாதிரி இப்படி வரைஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. இப்போ லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கர்வோட எண்ட் இருக்குல்ல, இந்த இடத்தையும் ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட ஃபுல் பேட்டர்னும் டிரா பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சீம் கொடுப்போம். இந்த ஸ்லீவ்க்கு சீம் வந்து டிரா பண்ணுவோம். ஸோ அந்த சீமும் வந்து இந்த பேட்டர்ன் மாஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ண போறோம்.
இப்போ வந்து ஸ்லீவோட ஹெம்லைனுக்கு வந்து நம்ம சீம் கொடுக்க போறோம். இந்த ஹெம்லைனுக்கு உள்ள சீம் வந்து நம்ம மடிச்சு தைக்க போறோம் அப்படின்னா 1.5 இன்ச் கொடுக்கணும். ஸோ இதுல பாருங்க, இதுல வந்து 1.5 இன்ச் வந்து இந்த லைன், அதாவது லாஸ்ட்ல இருந்து 3வது லைன். ஸோ இந்த லைன் கிட்ட என்னோட இந்த லைன் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி நான் வச்சுக்குவேன். நான் ஆல்ரெடி டிரா பண்ண லைன் வந்து அந்த லைன்ல எக்ஸாக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு நான் வந்து இங்க அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ ஹெம்லைனுக்கு நான் சீம் கொடுத்துட்டேன். இது வந்து 1.5 இன்ச் எக்ஸாக்டா இருக்கும். பாருங்க, 1.5 இன்ச் எக்ஸாக்டா இருக்கு. இதே மாதிரி நம்ம சைட்ல சீம் கொடுக்கணும். இந்த கர்வ்ஸுக்கும் சீம் கொடுக்க போறோம். இப்போ ஸ்லீவோட சைட் சீம் வந்து மார்க் பண்ண போறோம். சைட்ல வந்து பிளவுஸுக்கு எப்பவுமே நம்ம 1.5 இன்ச் கொடுப்போம். ஸோ 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்க, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து எனக்கு இந்த லைன்ல 1.5 இன்ச் லைன் எங்க இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் டிரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ பாருங்க, இந்த லைன் வந்து நடுவில் இருக்கு. கரெக்டா அந்த கோடு மேல இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு, ஸ்கேல பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன். ஸோ இது வந்து கரெக்டா 1.5 இன்ச் இருக்கும். பாருங்க, 1.5 இன்ச் இருக்கா கரெக்டா? அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம கர்வ்ஸ்லாம் சீம் கொடுக்க போறோம். இப்போ இந்த ஸ்கேல் பாருங்க, இந்த கர்வ் வச்சு தான் நான் வந்து ஸ்லீவ் வரைஞ்சேன். இந்த கர்வ்லயே கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச். நம்ம எப்போவுமே ஸ்லீவுக்கு வந்து கர்வ்ஸில் சீம் வந்து 1/2 இன்ச் தான் கொடுப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்கா, இந்த லைன் வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்ச லைன் மேலே வர்ற மாதிரி நான் மேட்ச் பண்ணி வச்சேன் அப்படின்னா எனக்கு 1/2 இன்ச் சீம் வந்து எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ இது வரலும் எனக்கு எண்டில் இருந்து இது வரலும் கரெக்டாக என்னோட லைன் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடம் வரலும் மட்டும் நான் வந்து இந்த 1/2 இன்ச்சை அப்படியே வரைஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஸ்கேலை மூவ் பண்ணணும். நம்மளோட லைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இந்த லைன் இருக்குல்ல, இந்த 2வது லைன் இங்கே பாருங்க, இந்த 2வது லைன் வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன்ல, இது மேலே இருக்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ எங்கே வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கோ அந்த இடம் வரலும் தான் நீங்கள் வரையணும். மேட்ச் ஆகாமல் இங்கே வெளியில் வந்துருச்சு பாருங்க, என் லைன் தனியாக இங்கே தெரியுது, மேலே வந்து இந்த இடத்துல என்னோட சீம் லைன் தனியாக தெரியுது. இப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் இங்கே ட்ரா பண்ணக்கூடாது. அப்படி ட்ரா பண்ணீங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறிடும். ஸோ இந்த ஸ்கேலை வந்து நீங்கள் உங்களோட அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரையணும். பாருங்க, நான் எப்படி மூவ் பண்ணி வரைகிறேன்னு. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக மூவ் பண்ணி உங்களோட மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். பாருங்க, எக்ஸாக்டா இந்த கர்வ் இருக்குல்ல, இதுக்கு மேல எக்ஸாக்டா 1/2 இன்ச் சீம் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது பாருங்க, கரெக்டா 1/2 இன்ச் இருக்கா, எல்லா இடத்துலையும் 1/2 இன்ச் எக்ஸாக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த கர்வ் வரலும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த கர்வ் மேலேயே அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே ட்ரா பண்ணிடுவோம். இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு 1/2 இன்ச் வெளியில நம்ம வந்து ட்ரா பண்ண போறோம். ஸோ இந்த லைனே அப்படி இப்படி வைங்க, கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. இப்படி முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இந்த லைன் இருக்குல்ல, நான் உள்ளே போட்ட லைன் வந்து கரெக்டாக என்னோட அந்த டார்க் லைன் மேலே மேட்ச் ஆகி இருக்கணும். அது மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க அப்படி. இப்போ வந்து இப்போ பேக்கோட கர்வ் இருக்குல்ல, இதுக்கு எப்படி நம்ம சீம் ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட கர்வுக்கும் நம்ம சீம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதுதான் வந்து என்னோட ஃப்ரண்ட்டோட கர்வ். ஸோ இந்த கர்வ் வந்து கரெக்டாக இந்த லைனில் மேட்ச் ஆகுற மாதிரி நான் வைக்கிறேன். பாருங்க, ஸோ இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த டிராயிங் வந்து எவ்வளோ தூரம் பண்ணணும்னா, எனக்கு இந்த லைன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் மேட்ச் ஆகிருக்கு, இதுக்கு கீழே வந்து கர்வ் கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே வரலும்லாம் நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. எங்கே வரலும் மேட்ச் ஆயிருக்கோ அது வரலும் தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே வரலும் மேட்ச் ஆயிருக்கு, நான் இங்கே வரலும் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்குவோம். மூவ் பண்ணிட்டு எங்கே வரலும் அந்த ஸ்லீவ் கர்வ் கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த இடம் வரலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது வரலும் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஸ்கேலை நம்ம அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷனில் திருப்பி தானே நம்ம இது வரைஞ்சோம். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் திருப்பிட்டு நீங்கள் இதுக்கு 1/2 இன்ச் சீம் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையே இந்த கர்வ்ல கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அப்படியே ட்ரா பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது இப்படி கொஞ்சம் ஷார்ப்பா தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கர்வ் பண்ணிக்கணும். இப்போ இங்கேயுமே வந்து இந்த இடத்துல இப்படி லைட்டா கர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எப்பவுமே ஸ்லீவ்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஷார்ப் எட்ஜஸாக எங்கேயுமே இருக்காது, கொஞ்சம் கர்வ்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களோட பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாயிண்ட்டை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் கர்வ்ஸாக வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது பேக்கோட கர்வாக எடுத்து இதை வெட்டணும், அடுத்து ஃப்ரண்ட்டோட கர்வுக்கு இதை வெட்டணும், இந்த இடத்த வெட்டணும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்லீவோட ஃபுல் மார்க்கிங்ஸ் வந்து ஃபுல்லா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நீங்க பார்த்திருப்பீங்க. இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து இது ஈஸியா அப்படியே வரலாம், டவுட்டே வராம இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து டீடைல்டா ஒவ்வொரு விஷயத்துக்கும், இது நீங்க ஸ்லீவ் மட்டும் தான் பார்த்தீங்க, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய கான்செப்ட் இருக்கு. ஆயிரக்கணக்கான மெத்தட்ஸ் இருக்கு. இதை இப்படிதான் கட் பண்ணணும், இதை இப்படிதான் மார்க் பண்ணணும், இதுக்கு இப்படிதான் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்கு. நிறைய மெத்தடை எல்லாருமே நிறைய வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க நிறைய யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. நான் பொதுவா பாக்குறது என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசுறேன், நிறைய பேர்ட்ட நான் பேசுறேன். எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், மேம் நான் தைக்கிறேன், யூடியூப் பார்த்து தைக்கிறேன், எல்லாமே தச்சிருவேன், நல்லா கிட்ஸோட ஃப்ராக்லாம் தச்சிருவேன், பிளவுஸ்லாம் சூப்பரா தச்சிருவேன். ஆனா என்னவோ தெரியல, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. என்னால வந்து கஸ்டமருக்குலாம் தச்சு கொடுத்தா ஒரு ஃபிட்டிங்கே கொடுக்க முடியல, இல்லை ஃபினிஷிங்கே வர மாட்டேங்குது, நான் தைக்கிறது எனக்கே வந்து பார்க்கறதுக்கு பிடிக்கல, நல்லாவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்த ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்து தைக்கிறோம் அப்படின்னு இல்லாம, அந்த வீடியோவை பார்த்து தைக்கும்போது அதுல வர்ற டவுட்ஸை நீங்க எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கிறது, அதை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போறது அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால அந்த விஷயத்துல அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆக முடியும். இப்போ வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, அதுல ஒரு ஒரு ஸ்டெப்பா நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் மார்க்கிங் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும் போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டவுட் வரும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், ஒரு சிலருக்கு 2 டவுட் வரலாம், ஒரு சிலருக்கு 4 டவுட் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு வர்ற டவுட்டை அந்தந்த ஸ்டெப்லேயே அந்தந்த இடத்துலையே வந்து டீட்டெயில்டா அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ல என்ன டவுட் வருதோ அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணால் ஸ்டிச் பண்ணலாம், எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணலாம், எந்த மெஷர்மெண்ட் வேணால் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்டிச் பண்ண முடியும், நீட் ஃபினிஷிங்கோடையும் ஸ்டிச் பண்ண முடியும், பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோடையும் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ நிறைய நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எனக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணலாம் தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு வீடியோ மட்டும் கொடுத்துருங்க, அந்த வீடியோவை மட்டும் நான் பார்த்து பழகிக்குவேன், எனக்கு லைஃப் டைம் வந்து வீடியோ இருந்தால் போதும், அந்த வீடியோவை பார்த்து நான் பழகிக்குவேன், எனக்கு வந்து டவுட்டே கிளியர் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய வந்து யூடியூப்ல வீடியோஸே பார்த்துருப்பீங்க. 500 வந்து கோர்ஸ் ஃபீஸு, லைஃப் டைம் வந்து வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வீடியோ வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை நீங்கள் லைஃப் டைம் வச்சு பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருப்பீங்க. அதனால நீங்கள் அந்த வீடியோஸை வாங்கினனால நீங்கள் வந்து உங்களோட சிலபஸில் உங்களோட கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை வந்து உங்களால் உங்களோட லைஃப் டைமுக்கும் ஸ்டிச் பண்ணவே முடியாது, அதுவும் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டிச் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த வீடியோஸை திரும்ப திரும்ப பார்ப்பீங்க, ஸ்டிச் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஸ்டிச் பண்ணுவீங்க, அதில் ஏதாவது டவுட் வரும், அந்த டவுட்டை உங்களால் கிளியர் பண்ண முடியாது, திரும்ப அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. சரி வேறு மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுவோம்னு நினைப்பீங்க, அதுவும் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அகைன் அந்த வீடியோவை லைஃப் டைமுக்கு வச்சுட்டு உங்களால் லைஃப் டைமுக்கும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த ஸ்டெப்க்கு மூவ் பண்ண முடியாது. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ப்ளவுஸ் கிளாஸ் 2 டேஸ்க்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக சொல்லி தந்துருவோம் அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. ஸோ 2 டேஸில் நீங்கள் வந்து கற்றுக்க மட்டும்தான் முடியுமே தவிர அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் என்ன டவுட் வருதோ அந்த டவுட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க கிட்ட கேட்டு அதை திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி உங்களால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டீச்சர்ஸை நான் குறை சொல்லலை எப்பயும், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லாமே எல்லா கான்செப்ட்டுமே சூப்பராக சொல்லி தருவாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் உங்களோட மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு அதை வந்து மொத்தமாக உங்களால் ஒரு அவுட்புட்டாக கொடுக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம்தான். ஸோ வெறும் லேர்ன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் பத்தாது, அந்த லேர்ன் பண்ணதை உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் வந்து அதை எப்படி அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ரெடி பண்ணி பார்த்து அதில் என்ன டவுட் வருதோ அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும். இந்த டெய்லரிங்கை பொறுத்தவரையிலும் இந்த ஃபேஷன் டிசைனிங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து எப்படி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட கிளாஸஸ் இருக்குது, என்னோட ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் இருக்குது, ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு ஈஸியாக டவுட் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவேன். அந்த மாதிரி கிளாஸஸ் ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் இருக்குது, உங்களுக்கு மேக்ஸிமம் டியூரேஷன் இருக்குது. ஸோ அந்த டியூரேஷன் என்ன, நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு எல்லாமே நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
பண்ணிட்டு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா லேர்ன் பண்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க இதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போக முடியும். இப்போ வந்து நீங்க ஒரு கஸ்டமருக்கு தச்சு கொடுக்கணும், ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அந்த விஷயத்தை பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ. பிளவுஸ் மட்டும் தச்சு பழகணும்னு நினைச்சீங்கனாலும் என்கிட்ட கோர்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல, பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல நீங்க சூப்பரா என்கிட்ட பழகிக்கலாம். இது போக நம்மகிட்ட ப்ரொஃபஷனல் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் இருக்கு, ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் இருக்கு, சாரி குச்சு கிளாஸஸ் இருக்கு, சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.